அதுதான் வந்து இந்த பஞ்சபூத சக்தி யந்திரன்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த 5 பூதங்களுக்கும் 5 கடவுள்கள் 5 இறைவன்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு நாயகர்களாக இருக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலம் சொல்லக்கூடிய நில தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து ஒரு ஆளுமை, அவர் வந்து ஒரு கடவுளாக பாவிக்கப்படுறாரு. அடுத்து நீர் தத்துவத்துக்கு பெருமாள் சொல்லக்கூடியவர் வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது சொல்லக்கூடிய வந்து அக்னின்னு சொல்லக்கூடிய வந்து ருத்ரனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. 4வது காற்றுன்னு சொல்லக்கூடியது மகேஸ்வரனோட கண்ட்ரோல்ல இருக்கு. 5வது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய சக்தின்னு சொல்லக்கூடியது வந்து சதாசிவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இந்த 5 தெய்வங்கள் நம்ம வீட்ல இருக்கா அப்படின்னா இதுதான் கேள்வி. என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப பெருமாள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப பிரம்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு யார் வீட்லயும் பிரம்மனுடைய படமோ இல்ல வந்து ருத்ரனோட படமோ இல்ல வந்து சதாசிவத்தோட படமோ மகேஸ்வரனோட படமோலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்போ இந்த பஞ்சபூதத்தை இயக்கி இந்த பஞ்சபூதம் நமக்கு மனம், உடல் மற்றும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய இந்த கடவுள்கள் படம் வந்து ஒரே நேரத்தில் இந்த பஞ்சபூதத்தோட நாயகர்களையும் வணங்க வேண்டும், அவங்கள வந்து நம்ம பூஜை செய்ய வேண்டும், அவங்களுடைய நாமங்களை நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் சித்தர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியாக இருந்திருக்கு. அது பயங்கரமா அவங்க வந்து அதை ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. பட் அந்த முறை வந்து மறைஞ்சு போச்சு இப்போ.